ஹலோ எஸ்டி ஃபேன்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம், ரைட்டா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கம்ப்யூட்டர் இருக்கிற ஃபஸ்ட்டு டெக்னாலஜிஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே தான் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்றைக்கி எனக்கு கான்செப்ட் வந்து இன்றைக்கான கான்செப்ட் வந்து என்னென்னா, கம்ப்யூட்டர் அண்டு இன்டர்நெட்டு இல்லாத காலகட்டத்தில் முன்னாடி, அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மக்கள் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமலே கம்ப்யூட்டர்ஸ் மாரி என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை 2 பேருக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் எவ்வளோ தான் வந்து புது புது டெக்னிக் அண்டு டெக்னாலஜிஸ்லாம் இருந்தாலும் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நன்றாகவே வாழ்ந்திருக்கார்கள். அது மட்டும் கிடையாது. ஸோ நல்லாவே வந்து ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் இல்லாத காலகட்டத்தில், அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மக்கள்லாம் கம்ப்யூட்டர் இல்லாதப்பவே கம்ப்யூட்டர்ஸ் மாரி என்னென்னலாம் வச்சு ஒரு சில டூல்ஸ் அண்டு மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கும் வரும். ஸோ ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து மூலிமா உங்களால் லேர்ன் பண்ண முடியும். நான் நினைச்சா பண்ணலாம், ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். அண்ட் இதிலே நம்ம வந்து பார்த்தோன்னா 6 விதமான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுலேருந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மேனுவல் கேல்குலேஷன்ஸ் அண்ட் லாக் டேபிள்ஸ். கேல்குலேஷனா நமக்கு தான் ஆகாது. எனக்கு மேத்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது. மேனுவல் கேல்குலேஷன்ஸ் அண்ட் லாக் டேபிள்ஸ் இதான இந்த டாபிக் பற்றி வந்துன்னா, இப்போது அட்வான்ஸான கேல்குலேஷன்ஸ்லாம், மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு சில லாகரிதம்ஸ் டேபிள்ஸ் மூலிமா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து அப்போது இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா கேல்குலேட்டரே இல்லை. கேல்குலேட்டர் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கனாக்கா, இந்த லாகரிதம் டேபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, லாகரிதம் டேபிள்ஸ்ன்றது ஒரு அடிஷ்னலாக இருக்கட்டும், ஒரு மல்டிப்ளிகேஷனாக, ஒரு டிவிஷனு, இந்த ரூட்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சம் தான் வந்து லாகரிதம் டேபிள்ஸ். ஓகேவா? ரொம்பவே அட்வான்ஸான ஒரு சம்ஸ் அண்டு கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இதையே சார்ந்த இந்த மக்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து போகலாமே அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஸ்லைட் ரூல் அப்படின்ற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணி, அதாவது மெக்கானிக் டூலை வந்து யூஸ் பண்ணி, ஸோ மேனுவல் கால்குலேட்டர் மாரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எனக்கு வேணாம் நான் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. செகண்ட் பாயிண்ட் வந்து டைப்ரைட்டர். இந்த டைப்ரைட்டர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு ஃபைலோ இல்லைனா ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் லெட்டர் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு டிவைசஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் நம்மளால் இப்போ ஒரு பிசியோ இல்லை ஒரு லேப்டாப்பில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட முடியும். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைப்ரைட்டர் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. ஏன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் டூல். ஏன்னா அது இல்லாமல் அந்த இடத்துல லெட்டரோ மெயிலோ டைப் பண்ண முடியாது. இதில் ஒரு டிசப்பாயிண்டடான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போது அதில் வந்து அந்த டைப்ரைட்டரில் பேக் ஸ்பேஸ் இருக்காது. சப்போஸ் நீங்கள் எதனா ஒரு நம்பரை, ஏதாவது ஒரு நேமை நீங்கள் வந்து மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எரேஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் போட்டு அப்படியே தேய்ச்சாலும் நீங்கள் பண்ண முடியாது. டைப் அடித்தது தான். ஸோ நீங்கள் ரீப்ளேஸோ ரீசேஞ்சோ பண்ண முடியுது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக டைப் அடிப்பாங்க. ஏன்னா எதனா ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கூட அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த பேப்பரே வேஸ்ட் ஆனது தான். இந்த வழியா எவனாவது போவானா? நான் ஏதாவது சொன்னேன் இதில் போட்டேன்னா மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டாபிக் பஞ்ச் கார்டு அண்டு டேப்லெட்டிங் மிஷின்ஸ். பஞ்ச் கார்டு அண்டு டேப்லெட்டிங் மிஷின்ஸ்னால் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்லையும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் சரி, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு
ஒரு கார்போர்ட் மாரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்போர்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அது உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதில் செய்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டேப்லெட்டிங் மிஷின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போது IBM சார்ந்த ஒரு இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுமாரி டேப்லெட்டிங் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 4th பாயிண்ட் வந்து மக்களே ஹியூமன் கம்ப்யூட்டர்னால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஜாப் மாதிரி வச்சுருந்தாங்களாம். ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸுக்கோசம் ஒரு ஜாப். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுப்பாங்க. வேலை செய்கிறது என்னமோ நம்மள மாரி சாதாரணமான ஆட்கள் தான். அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னாக்கா மோஸ்ட்டாக இந்தமாரி வந்து சம்ஸை வந்து கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணுற விஷயமாக தான் அவங்களுக்கு வந்து வேலையாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடிஷ்னல் வந்து டிவிஷனு, அப்புறம் இந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட அட்வான்ஸான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கூட சொல்லாமே அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அத்ரின் ஜான்சன்ஸ் அவங்க நேம். ஓகே, அவங்க வந்து என்னென்னா நாசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பெண்ணு நோட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸோ ராக்கெட்டோட பார்த்து எல்லாமே கால்குலேட் பண்ணியிருந்திருக்காங்க. அக்யூரேட்டாகவே இருந்திருக்கு. ஸோ அப்போது வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்றத. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே இல்லை ஆக்சுவலாக. இதுதான் பிகாஸ் ஒரு பெண்ணும் ஒரு நோட்டம் எடுத்து ஒரு ராக்கெட் பார்த்தோடைய கால்குலேஷன்ஸை வந்து அக்யூரேட்டாக ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னா சயின்டிஸ்ட் தானே. ஸோ குட், ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த விஷயம்லாம். ஸோ 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா இதோட டாபிக் வந்து மார்ஸ் கோட் அண்டு டெலகிராஃப். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தருக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறதாக இருக்கட்டும், இந்த ஒரு மெத்தட் மூலிமா தான் வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மெசேஜஸ். எப்படின்னா ஒரு சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் வேவில் வந்து மூலிமா தான், அதாவது டெலகிராஃப் லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து போகும். ஸோ அது சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறதாக இருக்கட்டும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் SOS அப்படின்னா வந்து எமர்ஜென்சி தானே. மாதிரி எல்லாம் கிடையாது. SOS now emergency dawn அப்படின்னு வந்து அதில் இருக்கும். டெலிஃபோன் இல்லாத அந்த நாளில் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜஸ் அண்டு ஃபில்லிங் சிஸ்டம். இந்த லெட்ஜஸ் அண்டு ஃபில்லிங் சிஸ்டம்லாம் நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸல் அண்டு கூகுள் ஷீட்டு இதெல்லாம் வந்து இருக்கும்ல. அப்போது இதேமாரி வந்து அப்போ இருக்கிற நாட்களில் என்ன வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு. இப்போ ஒரு பேங்க் ஆஃபீஸஸாக இருக்கட்டும், இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், இந்தமாரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் சிஸ்டம்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் ஷீட் மாரி கிட்டத்தட்ட ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஹேண்ட் ரைட்டிங்லாம் எழுதி ஒரு சில செல்ஃப் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு நீடு அந்த இடத்துல அந்த 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 லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் எக்ஸல் ஷீட் மாரியான ஒரு விதம் தான். பட் என்ன இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து இந்த செல்ஃபில் அடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதால் கூட இப்படி இருக்கும். ஸோ நம்ம 6 பாயிண்ட்ஸ் கிட்ட சொல்லி முடிச்சிருப்போம். இதில் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் வந்து டவுட்ஸை இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.